வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நம்ம வாட்டர் மெலன், அதாவது தர்பூசணி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தர்பூசணி வந்து கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுறது போல் ஜூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து மாற்றாக பார்த்திங்கன்னா ஒரு துண்டளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இஞ்சியோட அளவு வந்து நல்லா குறைச்சிங்க. ஏன்னா கொஞ்சம் இஞ்சியில் வந்து காரம் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். அதோடு பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சிக்காக நல்ல ஒரு 5-6 இலைகள் வந்து புதினா இலைகள் வந்து அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம சுகர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து வெல்லமோ எது வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேன் கூட சேர்த்து கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வடிகட்டி வேணாலும் சர்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஜூஸ் ரெசிபி தான், பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.